Chennai Silks. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரியை 25 விழுக்காட்டில் இருந்து 18 விழுக்காடாக குறைப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை பொருளாதார வல்லுநர் சுந்தர்ராமன் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் தெரிவித்த கருத்துக்களை இனி நாம் பார்க்கலாம். பொறுமையாக டீல் பண்ணதோடைய விக்ட்ரி தான் நேற்றுக்கு நம்மளுக்கு மிட் நைட் வந்து அவங்களுடைய காலையில் ட்ரம்ப் அவர்களே ட்வீட் கொடுத்துருக்காங்க. அவங்க பாரத பிரதமரோடு பேசுனதாக ட்வீட், நம்ம பாரத பிரதமருடைய ரெஸ்பான்ஸ் ட்வீட்டும் பார்க்க முடிஞ்சுது. இந்த 25% இப்போ கம்மி பண்ணி 18%. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கும் பிரோஜனம் இல்லாமல் நம்மளுக்கும் பிரோஜனம் இல்லாமல் தான் இருந்தது. இந்தியா அண்ட் யூஎஸ் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் ட்ரேடில். நம்ம உயர்ந்ததுக்கும் அவங்க ஒரு பிரதானமான காரணம், அவங்க உயர்ந்ததுக்கும் நம்ம ஒரு பிரதானமான காரணம். நீங்கள் இப்போ இன்றைக்கி யூஎஸில் எடுத்தீங்க அப்படின்னா தி ஸ்கில்டு லேபர்ஸ் டெக்னாலஜியில் எடுத்தீங்க அப்படின்னா 2000 கடந்த 25 வருஷமாக நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் எவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஜியோபாலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி வந்த பெரிய பெரிய விக்ட்ரி. இன்றைக்கி நம்மளுடைய யூனியன் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் சப்சிக்வெண்ட்டாக எலாபரேட்டாக ட்வீட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேட் டீல் திருப்பியும் இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணி எம்எஸ்எம்இஸ் அண்ட் டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யூத் அனைவருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி வரி கம்மியான அவங்களுக்கு திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணுவாங்க. முக்கியமாக நம்ம திருப்பூர் அவங்கெல்லாம் சேர்ந்த டெக்ஸ்டைல் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்க எல்லாம் இன்றைக்கி சரவெடி அடித்து கொண்டாடக்கூடிய விஷயம் தான் இது. அவங்க எல்லாம் திருப்பியும் பேக் ஆன் ட்ராக். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய எக்கானமியில் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் 2 லட்சம் கோடி கலெக்ஷன்ஸை பார்க்க முடியுது. போன செப்டம்பரில் ஜிஎஸ்டியோட சீர்திருத்தங்கள் நடந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4 வரி 4 டயர் ஸ்ட்ரக்சர்லேருந்து 2 டயர் கொண்டு வந்தோம். அதனாலே கன்சம்ஷன்ஸ் கூடிச்சு, 2 லட்சம் கோடி கலெக்ஷன்ஸ் வந்தது. ஸோ அது மாதிரி ஒரு சீர்திருத்தங்கள் அண்ட் ரெவல்யூஷன்ஸ் வரைச்சே நம்ம வளர்ந்து 4வது இடத்துலேருந்து அடுத்தது இந்த டிகேடுக்குள்ளேயே 3வது இடத்தை பிடிக்கணும்னு சொல்லி கடகடன்னு ஓடிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் இது ஒரு பாதிப்பாக வந்தது. இப்போ அதை சீக்கிரமாகவே சரி பண்ணிட்டோம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்.